வாழ்க்கையிலயோ அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளவு நல்லவருக்கு இவ்வளவு சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமே நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோட இருக்க ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அங்க கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றதுதான் உண்மை. இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், வீட்டுல எல்லா வீட்லயும் ஒரு அங்கமா இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்திலுமே கேப்டன் விஜயகாந்த் பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவர் இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடன்பிறப்புகளுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் இந்த ஆழ்ந்த சினிமான எல்லாருக்குமே ஒரு சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிவகை ஏற்படுத்தணும். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பத்தி, கேப்டனை பத்தி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. குறிப்பா சென்னையில எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சது இல்லை. ஆனா எல்லாரும் சொல்றது எல்லாமே, விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்றது என்ன அப்படின்னா, அங்க போன சாப்பாடு கன்ஃபார்ம், யாரு வேணாலும் எப்போனாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை சினிமாவோட சம்பந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. நானும் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவருக்கு வேலை பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படி வருத்தப்படுறேன். நிச்சயமா அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தங்கள் பதவி காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். பதவி காலம் முடிந்த பிறகு பொது வாழ்க்கைக்கு வரலாம் என்று திட்டமிடுவார்கள். கலைத்துறையில் இருக்கிற கலைஞர்கள் சில தலைகள் மறையட்டும், பிறகு வரலாம் என்று காத்திருப்பார்கள். ஆனால் தான் வாழ்ந்த காலத்தில் கலைஞர் உச்சத்தில் இருக்கிறார், பேராளுமையாக இருக்கிறார். ஜெயலலிதா உச்சத்தில் இருக்கிறார், ஆளுமையாக இருக்கிறார். கலைஞர், ஜெயலலிதா என்ற இரண்டு ஆளுமைகளும் உயிரோடு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்து அது வெற்றி பெற்ற ஒரு தலைவராக விஜயகாந்தை நாம் பார்க்கிறோம். எதிர்கட்சி தலைவர் என்ற உயரம் வரைக்கும் அவர் தன் வாழ்க்கையை வெற்றி இருக்கிறார். அவர் சண்டை காட்சியில் டூப் போடாதவர் என்று நண்பர்கள் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் வாழ்க்கையிலும் அவர் டூப்பை அனுமதிக்கவில்லை என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய உள்ளதாக. விஜயகாந்த் அவர்கள் பன்னிடுங்காலம் நினைக்கப்படுவார், ஒரு கலைஞராகவும் நினைக்கப்படுவார், ஒரு தலைவராகவும் நினைக்கப்படுவார். தலைவுலகம் கலைஞராக நினைவு கொள்ளும், அவருடைய பொது வாழ்க்கை தலைவராக நினைவு கொள்ளும். அவரை இழந்து வாழுகிற அவருடைய குடும்பத்தாரை பார்த்தேன். சகோதரி பிரேமலதா அவர்கள் கண்ணீர் ஊழிய கண்களோடு தலைவாட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்ததும் எனக்கே மனசு கலங்கிவிட்டது. நீங்கள் துணிச்சலோடு நடவிட வேண்டும் அம்மா என்று சொல்லிவிட்டு வந்தேன். அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு என் இரங்கல். அவரை இழந்து வாடும் தனது கட்சி தொண்டர்களுக்கு என் இரங்கல். நெடுங்காலம் நினைக்கப்படுவார் விஜயகாந்த். அவர் மறைந்து விட்டார். உடல் ரீதியாக, செயல் ரீதியாக எண்ணுங்களால் அவர் பல்லாண்டுகள் வாழ்வார் என்று நினைக்கிறேன். விஜயகாந்த் எனது வாழ்நாள்ல அவர் உடலை பார்ப்பதற்கு இந்த அலுவலகத்தில் வரவேற்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் ஒரு நல்ல மனிதர். அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனேயே
பாரத பிரதமர் அவர்கள் உடனே இரங்கல் செய்தி கொடுத்து அவர் எப்ப போனாலும் விஜயகாந்த் அவர்களை ஒரு மிகுந்த மரியாதையோடு அவர் விசாரிப்பார். ஆக இந்த இழப்பு யாராலும் தாங்க முடியாத ஒன்று. அவர் இன்னும் பல உயரத்திற்கு வந்திருக்க வேண்டும். ஆனா அவரோட உடல்நிலை அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் தொண்டர்களுக்கு அந்த இழப்பை தாங்குவதற்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அக்கா பிரேமலதா அவர்களுக்கும் தம்பி சுதீஷ் அவர்கள் எல்லாம் மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவா இருப்பாங்க என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது. நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன். திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது ஒரு தனிப்பட்ட இழப்பு. ஒரு தனிப்பட்ட சகோதரரை இழந்த மாதிரி நான் இழந்தேன். நான் கவர்னர் ஆன உடனே எங்க குடும்பத்துல ஒருத்தங்க கவர்னர் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னால மறக்க முடியாத ஒன்று. அவரது ஆத்ம சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பியில் தான் என்னையும் அண்ணன் அன்பாக்கப்படுவார். நான் அவரோட நிறைய பேர் நினைச்சிருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா தர்மபுரி சொல்லிக் கொண்டே போகலாம். ஏழை ஜாதி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனா எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருவதற்காக சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை இயக்குநர்களை கேமராமேன்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் இருந்த பொறுப்பை எதாவது சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடமை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவர் சாதாரண விஷயம் இல்லை. அவரெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடமை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியதுதான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் ஆளும் கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவர்களுக்கு வெளிவைக்கவில்லை. அவர்கள் எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் விட்டுவிட்டா இந்த மாநாடு நடத்துறேன், கட்சி நடத்துறேன், நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போறோம், திண்ணையிலேயோ பாயிலே போய் அப்படின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தருகிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் கவர்மெண்ட் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் நம் குடும்பத்தார்களுடைய ஆண்டு இரங்கலை தெரிவித்துக். அது இல்லாம ஃபைட்ல ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள். தம்பி விஜயகாந்த் ஃபைட் தான், வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணாரு, படத்திலையும் ஃபைட் பண்ணாரு. அவர் அப்படியே அடிக்கடி சொல்லுவாரு, தம்பி அருண் விஜய் ரொம்ப சிறப்பா ஃபைட் பண்றாரு, ரொம்ப நல்லவர் சொல்றாரு. அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்ல காலில் அடிப்பட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் சார் இறந்து தமிழ்நாடுல உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. அவருடைய கடைசி படம் டைரக்ஷன்ல நான் நடிச்சது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையா வந்திருந்தாரு படத்துல. அந்த அனுபவம் 20 டேஸ் நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல கரெக்டான அந்த டயம், கரெக்டான ஈவினிங் ஆனால் முடிகிற டயம் எல்லாமே ரொம்ப பஞ்சுவலா பண்றாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டி இல்லாம நிறைய பேருக்கு அவர் உணவு அளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அழகர் காலேஜ்ல 2000 பேருக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு.
அவருடைய இந்த இழப்பை வந்து என்னால இல்ல, என் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு துயரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன். இல்லாமல் இறைவன் அவரை நல்லபடியா அவர் ஆத்மா சாந்தியடைய இல்லாமல் கேப்டன் என்ற காரணத்துக்காக அப்பா எனக்காக நீ எப்படியாவது தேமுதிக தலைவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் லட்சியத்திற்காக தலைவராக நான் இங்கே வரவில்லை. ஒரு நடிகனாக ஒரு மனிதன் நல்ல மனிதன் ஒரு தலைவர் ஒரு திரையுலகத்திலே நடிகராக உதயமளித்து புரட்சி கலைஞராக மாறி கேப்டன் என்று பெயர் எடுத்து ஒரு தேமுதிக ஒரு கட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டின் சட்டசபை எதிர்கட்சி தலைவராகி தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்த அவர் ஒரு தலைவர் என்பதை மீறி ஒரு நல்ல மனிதன் என்ற பெயர் எடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரை இணைந்து நாடும் ரசிகர்களுக்கும் அவரது தொழிலாளர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன்.